மக்களே உஷார். முதல் கட்டமாக செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் எல்பிஜி கேஸ் சிலிண்டரில் மாற்றங்கள் ஏற்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. வரக்கூடிய நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மீண்டும் குறைய உள்ளதாக எஸ்பிஐ பேங்க் பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு. அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார். வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் வரப்போகும் பல்வேறு புதிய மாற்றங்கள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் வரக்கூடிய பல்வேறு புதிய மாற்றங்கள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். முதல் கட்டமாக செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் எல்பிஜி கேஸ் சிலிண்டரில் மாற்றங்கள் ஏற்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. கடந்த 4 மாதங்களாக பல்வேறு மாற்றங்கள் கொண்டாடப்பட்டாலும் குறிப்பாக எல்பிஜி கேஸ் சிலிண்டர் சமையல் எரிவாயு வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர்ல 868.50 காசுகளாக விற்பனை செய்யப்பட்டாங்க. இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல இந்த கேஸ் சிலிண்டர் விலை மாற்றம் ஏற்பட உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இந்த மாற்றங்கள் தற்போது 5 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு இருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக வரக்கூடிய நாட்களில் ஜிஎஸ்டி மீண்டும் குறைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மீண்டும் குறைய உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த நல்ல செய்தி கிடைக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக எஸ்பிஐ பேங்க் பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு. பல விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது ஆட்டோ டெபிட் தோல்வியுற்றால் இனிமேல் 2% அபராதம் விதிக்கப்படும் என்றும் அதே நேரத்தில் சர்வதேச பரிவர்த்தனைகளுக்கு கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கப்படும் எனவும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் ஏடிஎம் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் அனைவரும் கட்டாயம் 3 முறைக்கு மேல் பயன்படுத்தினால் அபராதங்கள் விதிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது ஒரு வங்கிகளில் 3 முறைக்கு மேல் ஏடிஎம் கார்டு ஒரு மாதத்திற்கு பயன்படுத்தினால் அவர்களுக்கு கட்டாயம் அபராதம் வசூலிக்கப்படும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக நீங்க அனைத்து வங்கிகளிலும் அதாவது எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் உள்ளிட்ட பல்வேறு வங்கிகளில் நீங்க பிக்சட் டெபாசிட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான வைப்பு தொகை மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது 6.5% இருந்து 7.5% வரை வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இந்த மாற்றங்கள் எல்லாமே செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.